ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மோட்டர் விகடன். அதாவது சென்னை வந்து செம்ம ஹாட்டுங்க. அப்படி கூலாக அந்த பக்கம் வந்து ஒரு ட்ரைவ் பண்ணிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனிக்காரங்க கூப்பிட்டுருந்தாங்க. அது வந்து ஹோண்டா தாங்க. அதுக்காக தான் நான் இப்போ பெங்களூர் வந்திருக்கேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இது சென்னையை விட வந்து பெங்களூர் செம்ம ஹாட்டாக இருக்குங்க. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி நம்மக்கிட்ட கூலாக ஒரு கார் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி 5th ஜென். ஹோண்டா சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த eHEV மாடலை வந்து 2021லேயே வந்து சேல் கொண்டு வந்திருக்கணும். ஆனால் இந்த ஏப்ரல் மாதம் 2022ல் வந்து இந்த சிட்டி ஹைப்ரிட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு சுப்ரீம் ஹைப்ரிட். ஆன்கோயிங் சேலில் இருக்கிற பெட்ரோல் மாடலுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்னா சில சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹச் லோகோ இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு ப்ளூ ஷேடு இருந்துச்சுன்னா இது வந்து ஆப்வியஸ்லி இது ஹைப்ரிட்டு. அப்புறம் இந்த ஸ்லாட் கிரில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 9 அரை எல்இடி ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நைட்டில் செம்மையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இதில் முக்கியமான ஃபியூச்சர், இதில் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இருட்டில் போனீங்க அப்படின்னா தானாகவே வந்து ஹை பீம் ஆன் ஆயிடுது. அது மாதிரி ப்ரிசீடிங் வெஹிக்கிள் வந்துருச்சுன்னா தானாகவே லோ பீமுக்கு வந்துடுதுங்க. ரியரில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா டார்க்கு வந்து இந்த சிட்டிக்கு தேவைப்பட்டதுனால ஒருவேளை ஆப்வியஸ்லி இது கொடுத்துருக்கலாம் சிட்டி. அப்புறம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சன்ரூஃபு, அப்புறம் வந்து ஷார்க் ஃபின் ஆண்டனா, அப்புறம் இந்த ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர், இதெல்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி வித்தியாசங்கள். பூட் லிட்டில் வந்து இந்த eHEV ZX மாடல் இது வந்து டாப் எண்டில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேரியண்ட் தான். ரொம்ப முக்கியமான மாற்றம்னு பார்த்தீங்கன்னா இந்த பூட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. பெட்ரோல் மாடலில் பார்த்தீங்கன்னா 506 லிட்டர்ஸ் இருக்கும். பெரிய டூரே அடிக்கலாம், அவ்வளோ லக்கேஜ் ஃபில் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து 200 லிட்டர் குறைச்சிருக்காங்க. இதில் இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 306 லிட்டருங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பேட்ரி கொடுத்துருக்காங்க. லித்தியம் அயன் பேட்டரி, செம காஸ்ட்லியான பேட்டரிங்க. அதை இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கனால தான் இந்த மாற்றம். அப்புறம் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியன் கஸ்டமர்ஸ்லாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து இந்த மாதிரியான நாடுகளில் வந்து இந்த ஸ்பேர் வீலே காலி பண்ணிட்டாங்க ஹோண்டா. மற்றபடி இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான அந்த சிவிக்கை பார்க்குற மாதிரியே இருக்குங்க. 4.5 மீட்டர் நீளத்தில் அப்படியே ஒரு குட்டி படகு மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டைலில் வந்து ஸ்டன்னிங் டிசைன் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த சிட்டியை. ஓகே, சிட்டி ஹைப்ரிட்டோட இன்டீரியர் பார்க்கலாம். அதாவது தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா RS அப்படின்னு இந்த ஹைப்ரிட்டை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்ல வந்து ஸ்போர்ட்டியாக இருக்கும். ஆனால் நம்ம நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் பீச் கலரில் வந்து டுவல் டோனில் வந்து கொஞ்சம் நீட் அண்ட் டிசைனாக வந்து டேஷ்போர்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. இதோட அந்த 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் வந்து செம்ம ஸ்போர்ட்டிங்க. உட்காந்த உடனே சூப்பராக இருக்குது. காரில் மற்றபடி நம்ம பழைய ரெகுலர் சிட்டியில் இருக்கலாம் அதே சில விஷயங்கள் தான் இங்கேயும் தொடருது. இந்த 8 இன்ச் டச் ஸ்க்ரீனு, இதில் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்புறம் அமேசான் அலெக்ஸா கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்மார்ட் வாட்ச்லையும் இந்த நீங்கள் சிட்டியை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ச் மூலமாகவே ஏசி ஆன் பண்ணுறது, விண்டோ திறக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். ஸோ புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. இதுவே செம்ம ஸ்டைலாக இருக்குது. நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து சூப்பராக இருக்குங்க. ப்ரீமியம் டிசைன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க. இது சூப்பரான ஒரு ஃபியூச்சருங்க. அதுக்கப்புறம் இந்த சிவிடி கியர் பாக்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா eCVTன்னு சொல்கிறாங்க. அதாவது எலக்ட்ரானிக் கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேருக்கு தாங்க கியரு. நீங்கள் ஓட்டும் போது இதை பற்றின விஷயங்களை நான் சொல்கிறேன். இந்த ஆம்ரெஸ்ட்டு, ஸோ வந்து ப்ரொஃபஷனலாக இது வந்து ஒரு டிரைவர்ஸ் கார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரமாக இது இருக்குது. நல்லா பக்காவாக இருக்குது. அப்புறம் கபி ஹோல்ஸு, அப்புறம் வாட்டர் பாட்டில் வைக்கிற ஹோல்டர்ஸு, இது எல்லாமே இருக்குது. 12V சாக்கெட் கொடுத்துருக்காங்க, 2 அவுட் சாக்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட் எதிர்பார்த்தேன், இல்லை. பட் சன்ரூஃப் இருக்குது, வயர்லெஸ்ஸும் இல்லை. மற்றபடி இந்த பேடல் ஷிஃப்டர்லாம் இருக்குது. ஸோ சூப்பருங்க. இது செம்ம ஸ்போர்ட்டியாகவே இருக்குது. அப்புறம் இந்த சிட்டியில் முக்கியமான மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு, அதாவது டிசைனில் இல்லை பட் உள்ளுக்குள்ளே வந்து இந்த அனலாக் டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் டிசைனில் வந்து அவ்வளோ மாற்றங்கள் இருக்குது. முக்கியமாக இந்த ஹோண்டா சென்சிங் அந்த 5 ஃபீச்சர்ஸ் வந்து செம்மையான ஒரு ஆப்ஷனுங்க. அதுக்கு கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்டியரிங்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலு, அப்புறம் வந்து இந்த கொலிஷன் வார்னிங் சிஸ்டம், ஸோ எல்லாமே வந்து இந்த கிளஸ்டரில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இந்த டச் ஸ்க்ரீன் வந்து செம்மையாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஃபார்வேர்டில் எதுவுமே தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து இண்டிகேட்டர் போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமராவும் இதில் தெரியுது. ஸோ இதில் வந்து அதாவது டிரைவர்ஸ் அசிஸ்டன்ஸ் கேமரா அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ அதனால் டிரைவர்ஸ் வந்து ஏதாவது அப்டக்கிள்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. மற்றபடி இது ஓவராலாக இதோட கேபின் வந்து நீட்டாக இருக்குங்க. எனக்கு இதோட அந்த ஆம்பியன்ட்டு, அப்புறம் இதோட நீட் அண்ட் க்ளீன் டேஷ்போர்ட் டிசைன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் பாருங்களேன்,
ரொம்ப அற்புதமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த இன்டீரியர் டிசைன் வந்து ஹைப்ரிட், இந்த சிட்டி ஹைப்ரிட்டில் வந்து பக்கா அப்படின்னு தான் சொல்லணும். சிட்டியோட பின்பக்க இடவசதி பார்க்கலாம். இது வந்து பழைய, நமக்கு சிட்டி வந்து பழக்கப்பட்ட கார் தான். ஸோ இதில் வந்து டைமென்ஷன் மாறல இல்லையா, அதே வீல் பேஸ் தான், 2600 மில்லிமீட்டர். ஸோ லெக் ரூமு, ஹெட் ரூம் எதுலேயுமே சேஞ்ச் இல்லைங்க. என்னை விட ஹைட்டானவங்க கொஞ்சம் ஹெட் ரூம் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் 3 ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாது, ஃபிக்ஸடாகவே இருக்குது. அப்புறம் ஏர் வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீமியம் செடான் இல்லையா, சின்ன கார்லேயே வருது. ஸோ இப்போ இது கொடுக்கலனா தான் ஒரு குறை. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா என் முதுகுக்கு பின்னால் ஒரு காற்று வர்றது மாதிரி இருந்துச்சு. என்னடா இது சிட்டியில் வந்து இங்கே ஒரு ஏர் வென்ட்ஸ் இருக்கே அப்படின்னு பார்த்தா இது வந்து ஏர் வென்ட் இல்லைங்க, நமக்கான ஏர் வென்ட் இல்லை. இது பேட்ரி இருக்கு இல்லையா, பூட்டில் லித்தியம் பேட்ரி, அதுக்கு வந்து அதை கூல் பண்ணுறதுக்கு இதை ஏர் சக் பண்ணி அனுப்புது அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜிங்க. ஸோ இது ரொம்ப கூல் ஃபியூச்சர். ஸோ பேட்ரி லைஃப் லாங் வரணும் இல்லையா, அதுக்கான முயற்சி இது. மற்றபடி இந்த கேபின் லைட்ஸு இதில் எல்லாமே வந்து ப்ரீமியமாக இருக்குது. வழக்கமாக ஹோண்டா கார்ஸில் வந்து என்ஜின் ரிஃபைன்மெண்ட் தாங்க கலக்கி எடுக்கும். இப்போ அதே மாதிரி தான் இதுவும் பாருங்களேன், ஸ்டார்ட் ஆனதுக்கான எந்த ஒரு சவுண்டுமே வந்து இல்லைங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்து இதில் இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயம் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கியர் லீவர் தாங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கியர் லீவர் தான், பேருக்கு தான் அந்த கியரு. இந்த காரில் எந்த கியர் பாக்ஸும் கிடையாது, கியர் லீவர் கிடையாது, அதுக்கான அந்த சிவிடி கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. வெறும் கியர் இந்த லீவர் மட்டும்தான் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிரைவ் மோடு இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் பெட்ரோல் என்ஜினுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 14 வால்வ் இருக்குது. இது வந்து ஆட்கின்சன் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் வந்து இந்த ஹோண்டா என்ஜினை தயாரிச்சிருக்காங்க. என்னென்னா ஆட்கின்சன் சைக்கிள் வந்து ஒரு ஃபியூல் எஃபிஷியன்ஸுக்கும் எக்கனாமிக்கும் ஒரு பெயர் பெற்ற ஒரு தொழில்நுட்பங்க. அந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் தான் இந்த ஹோண்டா என்ஜின் வந்து ரெடியாக இருக்குது. இது வந்து ஒரு டிஓஹெச்சி என்ஜினுங்க, விவிடி என்ஜின். செம்ம ஸ்மூத்து, ரிஃபைன்மெண்ட் பார்த்தாலே தெரியுது, எந்த சவுண்டுமே இல்லைங்க, அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதை வந்து ஒரு ஹைப்ரிட் காராகவும் வச்சுக்கலாம், ஒரு எலக்ட்ரிக் காராகவும் வச்சுக்கலாம், இதை ஒரு பெட்ரோல் காராகவும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சிட்டிக்குள்ளே முழுக்க இது ஒரு பியூர் எலக்ட்ரிக் காராகவே ஓடுது அப்படிங்கிறது தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ஜின் மூலமாக இந்த காரு ஓடலை, ஃபுல்லாகவே இதில் பார்த்தீங்கன்னா டுயல் மோட்டார் செட்டப் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பல்சன் மோட்டார், அதாவது அது வண்டியை வந்து இயக்கிற மோட்டார். இன்னொன்று அதை டிரைவ் மோட்டார்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர். அந்த ஜென்ரேட்டர் மூலமாக தான் என்ஜினுக்கு வந்து பவர் போய் அந்த என்ஜின் மூலமாக வந்து பிரேக்கிங், அதாவது லித்தியம் அயன் பேட்டரிக்கு வந்து பவர் வந்து கொடுக்குதுங்க. ஸோ இதை வந்து ஒரு எலக்ட்ரிக் கார் அப்படின்னா நீங்கள் தனியாக போய் வீட்டில் சார்ஜ் போடுவீங்களா, அப்படிலாம் தேவையில்லை. நீங்கள் வண்டி ஓட்ட இது சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறதாங்க இதில் செம்ம கூல் ஃபியூச்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்குமே இது வந்து ஒரு பியூர் எலக்ட்ரிக் காராக தான் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹோண்டா. ஆக்சுவலாக சில பேர் 100 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் எலக்ட்ரிக் காராக தான் இருக்கும், இன்ஜின் நாக் ஆகாது வீல்ஸை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹைவேஸில் போகும்போது 120 கிலோமீட்டரை தாண்டி போகும்போது தான் என்ஜின் வந்து என்ஜின் வந்து இந்த வீல்ஸை இயக்குதுங்க. ஸோ அது வரைக்குமே இது ஒரு பியூர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக செயல்படுது. மைலேஜ், அராய் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 26.5 சம்திங் சொல்லியிருக்காங்க அராயி. ஸோ இது நம்ம ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிட்டத்தட்ட ஒரு 21-22 வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய ஓட்டுதலின் கணிப்புப்படி. ஸோ ஒரு ப்ரீமியமான செடான் வந்து இவ்வளவு மைலேஜ் தருது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. ஓகே, இந்த சிட்டியை வந்து பழைய அந்த பெட்ரோல் சிட்டியை விட பேட்ரி, இந்த மாதிரி எலக்ட்ரிக் மோட்டார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்துருக்கிறதுனால கிட்டத்தட்ட 100 கிலோவுக்கு மேலே இதோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது நம்ம ஓட்டும் போதே வந்து ஃபீல் ஆகுதுங்க. பட் டிரைவ் வந்து கொஞ்சம் பிளான்ட்டாகவே இருக்குது. பவர் தான் கொஞ்சம் பத்தலையோ அப்படின்னு தோணுது. ஒரு ஸ்போர்ட்டினஸ் ஃபீல் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். பட் சிட்டிக்குள்ளே அர்பன் என்விரான்மெண்ட்டில் இதோட செயல்பாடுகள், அதாவது இந்த டிரைவிங் மேனர்ஸ் வந்து செம்மையாக இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் மோட்டாரில் இது 109 பிஹெச்பி, அப்புறம் 253 நியூட்டன் மீட்டர் டார்க்கு கிடைக்குது. ஸோ பிக்கப் வந்து சூப்பராகவே இருக்குது. எனக்கு இது சிட்டிக்குள்ளே ஓட்டுறது ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இப்போ நாம் ஹைவேஸ் எடுத்துகிட்டு போகலாம், எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா டைனமிக் லெவல்ஸில் வந்து ஹோண்டா வந்து கொஞ்சம் அடுத்த லெவலில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் அபவ் 80 கிலோமீட்டர் தாண்டி நான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்பீடு வரும்போது மட்டும் என்ஜின் கொஞ்சம் கஷ்டப்படுறது மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் 120 தாண்டினதுக்கப்புறம் தான் என்ஜின் வந்து பவரை வந்து ஃப்ரண்ட் வீலுக்கு அனுப்பி இன்னும் கொஞ்சம் பவரை வந்து பூஸ்டப் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே வந்து ஒரு காரில் வந்து சிட்டிக்குள்ளே தான் வந்து கம்மியாக மைலேஜ் வரும் இல்லையா? ஆனால் இந்த சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே தாங்க செம்ம மைலேஜ் வருது. அது மாதிரி ஹைவேஸ்லேயும் அது குறையாமலே பார்த்துக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இதோட ஒரு 80 கிலோமீட்டர் போன உடனே ஒரு மாதிரி இன்ஜின் அந்த சத்தம் உங்களுக்கே கேட்குதா? ஒரு மாதிரி ஸ்போர்ட்ஸ் கார் ஃபீல் மாதிரி அவ்வளோ ரொம்ப கஷ்டப்படுறது மாதிரி இருக்குது. ஆனால் இதோட ஸ்டியரிங் ஃபீட்பேக் வந்து பக்காவாக இருக்குங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 120 கிலோமீட்டர் ஸ்பீடு தாண்டிக்கிட்டு இருக்கேன். இப்போது அநேகமாக இது இன்ஜினில் தான் இது ஓடுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது பெட்ரோலில் தான் இந்த வண்டி ஓடுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பழைய சிட்டி நான் வந்து பல வருஷமாக ஓட்டியிருக்கேன். அதில் பிளைண்ட் ஸ்பாட், அதாவது ஒரு பெரிய பிளைண்ட் ஸ்பாட் ஏற்படும் இந்த மிரர்ஸில். அது மாதிரி இந்த தடிமனான ஏ பில்லர்லையும் வந்து பார்த்திங்கன்னா யூட்டன் அடிக்கும்போது கார்னரிங்கில் போது என்ன வண்டி வருது, என்ன ஆப்ஸ்டாக்கிள்ஸ் இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் இந்த சிட்டி வந்து அதை வந்து நல்லாவே வந்து கட்டுப்படுத்தியிருக்காங்க. எனக்கு ரோடு விசிபிலிட்டி சூப்பராக இருக்குங்க. ஓகே, இந்த சிட்டி வந்து பார்த்திங்கன்னா பழைய சிட்டியை விட ரைடிங்லேயும் கொஞ்சம் செமையாக இருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரவுண்ட் கிளியரன்ஸை வந்து ஏற்றிருக்காங்க. ஸோ பழைய சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் உட்காந்திங்கன்னா ஸ்பீட் பிரேக்கரில் ஏறும்போது பயமாக இருக்கும். ஆனால் இந்த சிட்டி வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் ஏற்றிட்டு போனேன். கொஞ்சம் வெயிட்டான ஆளு தான். ஆனால் ஸ்பீட் பிரேக்கரில் தட்டவே இல்லைங்க, சூப்பராக இருக்குது. அது மாதிரி இது 4 வீல்லையும் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஹை ஸ்பீடில் வந்து நான் போய் சடன் பிரேக் அடித்தாலும் அதோட பிரேக்கிங் ஃபீட்பேக் வந்து ரொம்ப நம்பிக்கை தரது மாதிரி தான் இருக்குது. ஹோண்டா வந்து தன்னுடைய கார்களில் இப்போ பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் தர்றாங்க அப்படிங்கிறது வந்து இந்த சிட்டி ஹைப்ரிட் மூலமாக நிரூபணமாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு 5 கூல் ஃபியூச்சர்ஸ் இது சொல்லலாம். அதாவது சிஎம்பிஎஸ், ஆர்டிஎம், அப்புறம் எல்கேஎஸ், அப்புறம் ஏஹெச்பி, அப்புறம் வந்து ஏசிசி. என்னடா இது ஏதோ ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் இனிஷியல் மாதிரி பேசுகிறானே அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாலியான ஒரு டெக்னாலஜிங்க. அதாவது ஜாலியான ஒரு சேஃப்டி டெக்னாலஜி. அதை மாதிரி இதில் மல்டி கொலிஷன் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது முன்னாடி போகிற வாகனங்கள், சைக்கிள், அப்புறம் திடீர்னு யாராவது பெடஸ்ட்ரியன் கிராஸ் பண்ணிட்டாங்க, ஏதாவது அனிமல்ஸ் வருது, ஒரு கார்ஸ் வருது அப்படின்னா கூட இது முன்னாடி இருக்கிற கேமரா இது சென்சார் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பிரேக் பிடிக்குதுங்கிறது வந்து சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நானே இதை நம்பலை, ஆனால் ஆச்சரியமாக இருந்துச்சு இதோட பெர்ஃபார்மன்ஸு, அதோட செயல்பாடு வந்து. ஓகே, இந்த 5 ஃபீச்சர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸும் இதில் தாங்க இருக்குது. இந்த பட்டனை நீங்கள் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் இது ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரோடு டிபார்ச்சர் மிட்டிகேஷன் ஆன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒன்ஸு வந்து இது வந்து ரோடை நீங்கள் டிபார்ச் பண்ணும்போது, அதாவது நீங்கள் லேண்ட் மாறினீங்கனாலோ இல்லை ஒரு பேரிகேடு கிட்ட அதாவது டிவைடர் கிட்ட போனீங்கனாலோ இது ஆட்டோமேட்டிக்காக, அதாவது நீங்கள் இண்டிகேட்டர் போடாமல் திரும்புகிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் இது செம்மையாக வார்ன் பண்ணுதுங்க. ஃபஸ்ட்டு வார்ன் பண்ணோம், முடிஞ்சளவு வார்ன் பண்ணோம். அப்படின்னு நம்ம டிரைவர் கேட்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது தன்னுடைய வேலையை பார்க்குது அப்படிங்கிறது செம்ம கூலாக இருக்குங்க. ஒரு கார் வந்து கிராஸ் ஆச்சு, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அடிக்குதுங்க, செம்மையாக இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா அடாஸில் லெவல் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்டியரிங்கும் பிரேக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணனா அது லெவல் 2ல் வந்து கன்சிடர் பண்ணணும். அப்புறம் இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிசி, அதாவது அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். நீங்கள் நார்மல் க்ரூஸ் கண்ட்ரோலில் நீங்கள் பிரேக் பிடிச்சிட்டிங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆஃப் ஆயிரும் இல்லையா, ஒரு ஸ்பீடை செட் பண்ணிவிட்டு. ஆனால் இந்த அடாப்டிவில் அப்படி இல்லைங்க. நீங்கள் 80 கிலோமீட்டர் செட் பண்ணிவிட்டு நீங்கள் முன்னாடி ஒரு வாகனம் போகும்போது அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வைங்களேன், அது வந்து குறைஞ்ச ஸ்பீடில் போனால் இந்த நம்ம காரும் குறைஞ்ச ஸ்பீடில் போகும். ஒன்ஸ் அது வந்து நாங்கள் வழிவிடும் போது மட்டும்தான் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து சூப்பராக இருக்குங்க. இது நான் வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன், செம்மையாக இருக்குது. அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோலு, அப்புறம் மிட்டிகேஷன், கொலிஷன் பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட்டு சரி வண்டி தான் ஆக்சிடென்ட் ஆகாதுல அப்படின்னு ஜாலியாக வந்து நீங்கள் எடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ், இந்த பள்ளங்கள், இது மாதிரி விஷயங்களை சென்சார் பண்ணாதுங்க, சென்ஸ் பண்ணாது. நீங்கள் பாட்டுக்கு அப்புறம் பள்ளத்தில் ஏறி இறங்கிட வேண்டிதான். ஒன்லி இது வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள், அதாவது பெடஸ்ட்ரியன்ஸ், அப்புறம் கார், பைக்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள், மூவிங் ஆப்ஜெக்ட்ஸை மட்டும்தான் இது சென்ஸ் பண்ணும். ஸோ அதனால என்னதான் சேஃப்டி காரு அடாஸ் லெவல் 2 அப்படின்னாலும் கவனமாக தான் இருக்கணும்.
ஹோண்டா சிட்டி ஹைப்ரிட் மன்னிச்சிருங்க, ஹோண்டா சுப்ரீம் ஹைப்ரிட். நிஜமாவே இது ஒரு சுப்ரீம் செடான் தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓட்டின வரைக்கும் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அந்த பாதுகாப்பு சம்மந்தமான ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, அந்த அடாஸ் லெவல் 2 அந்த 5 ஃபீச்சர் இருக்கு இல்லையா, அது வந்து வேறு லெவலுங்க. இது தவிர சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், அப்புறம் வந்து 6 ஏர் பேக்ஸ், அப்புறம் குட்டியாக சன்ரூஃப், பனோரமிக்ஸ், அதாவது சின்ன சன்ரூஃப், அப்புறம் டிரைவர் அசிஸ்ட் மானிட்டர் அப்படின்னு சொல்லி, ரியர் வீல் டிஸ்க் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸுங்க. ஹோண்டா வந்து அடுத்த லெவலில் போயிட்டாங்க. அதே மாதிரி குளோபல் என்கேப்லையும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. ஆனால் ஏஷியன் என்கேப்பில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிடுவோம் அப்படின்னு ஹோண்டா சொல்லியிருக்காங்க. கஸ்டமர்ஸோட விருப்பம் என்ன அப்படின்னா, இது என்கேப்பில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிருச்சு அப்படின்னா இது முழுமையான செடான் ஆயிரும். அது போக இதை 5 கலர்ஸில் வந்து ஹோண்டா கொண்டு வந்திருக்காங்க. இதோட ரைவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வெர்னா, அப்புறம் ஸ்கோடா ஸ்லாவியா, அப்புறம் ஃபோக்ஸ்வேகன் வெர்டியூஸ், இந்த கார்களுக்கு டைரக்ட் ரைவலாக வந்திருக்கு இந்த சிட்டி ஹைப்ரிட்டில். முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா அந்த மைலேஜ் தாங்க. இது நாம் டெஸ்ட் பண்ண வரைக்குமே கிட்டத்தட்ட 20 வந்துச்சுன்னு வைங்களேன். அதாவது சிட்டிக்குள்ளே இதோட மைலேஜ், நீங்கள் சிட்டி டிரைவராக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த சிட்டி உங்களுக்கான கார். இது அநேகமாக இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து இது இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை ஹோண்டா. கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து இதை கொண்டு வரும் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இது நிச்சயம் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல இடத்த பிடிக்கும். ஹோண்டா சிட்டி eHEV ஹைப்ரிட் பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். தேங்க்யூ.